தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு காலத்துல ஆதிக்கம் செலுத்திய ஒரு கட்சி இன்று தன் இருப்பை காப்பாற்ற கடும் போராட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏஐஏடிஎம்கே இந்த கட்சி தமிழ்நாட்டின் அடையாளமாக இருந்தது. ஆனால் இன்றோ அதே கட்சி தன் ஆதிக்கத்தை இழந்துருச்சுன்னே சொல்லலாம். என்ன நடந்துச்சு? எப்படி ஏடிஎம்கே ஒரு கரிசமான தலைவரின் மரணமா, உள் மோதல்களா, அல்லது அதை விட ஆழமான காரணங்களா? ஏன் இந்த கட்சி இப்படி தாழ்ந்தது? அதிமுக இன்னொரு முறை எழும்புமா, இல்ல இதுதான் கடைசியாக முடியுமா? இந்த வீடியோல அதிமுக வீழ்ச்சியின் கதையை பார்க்க போகிறோம் மற்றும் இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது என்று பார்க்கலாம். இந்த கதையை நீங்கள் மிஸ் செய்ய விரும்ப மாட்டீர்கள். தொடர்ந்து பாருங்கள். பகுதி 1. அதிமுக புகழ் நாட்கள். எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா வரை. அதிமுகவோட வீழ்ச்சியை புரிந்து கொள்ள நாம் அதன் புகழ் நாட்களுக்கு திரும்ப வேண்டும். 1972 தான் எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புரட்சியை உருவாக்கினார். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு மாஸ் லீடர் மற்றும் ஒரு திராவிட கலாச்சார ஜாம்பவான்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆரோட ஆட்சி ஒரு பொற்காலம்னே சொல்லுவாங்க. அவர் ஆட்சிக்கு ஒரு டைம் கூட டிஎம்கே வரவே கிடையாது. சாகுற வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டே போயிட்டாரு. தோல்வி பார்க்காத தலைவன். சரி, ஒரு டேட்டாவோட பார்க்கலாம். ஏடிஎம்கேல மொத்தம் 5 சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி, அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட மனைவி ஜானகி, நெடுஞ்செழியன். இந்த லிஸ்ட பாருங்க. அண்ணாதுரை தான் சிஎம் இருந்தாரு திராவிட முன்னேற்ற கழகத்துல. அவர் கொஞ்ச நாள்ல இறந்ததுக்கு அப்புறம் நெடுஞ்செழியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டி போட்டாரு. அவரு கொஞ்ச நாள் தான் இருந்தாரு. வெறும் 7 நாட்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் 6 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் பிரசிடென்சியல் ரூல் வந்துச்சு. எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரசிடென்ட் ரூல் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவரு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆரோட மனைவி கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. வெறும் 23 நாட்கள் மட்டும்தான். அப்புறம் ஒரு பெரிய பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு. டிசால்வ் ஆயிடுச்சு கட்சி. அப்புறம் கருணாநிதி வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஜெயலலிதா தான் நிறைய டைம் இருந்தாங்க. கருணாநிதி ஒரு 2 டைம் தான் வந்தாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 வருஷம், ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் தன் கட்சியை உடையாம பாத்துக்கிட்டாருன்னே சொல்லலாம். இப்ப எம்.கே. ஸ்டாலின், அடுத்தது யாரு பசங்கன்னு தெரியாது. இந்த கட்சியோட நம்ம பவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கே தான் இருக்கிறதுலயே சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல அதிகமான நாட்கள் பயணிச்சது ஏஐடிஎம்கே தான். அதுக்கப்புறம் தான் டிஎம்கே. எம்ஜிஆர் முதல்ல டிஎம்கே தான் இருந்தாருன்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ணா அவர்கள் ரொம்ப நம்பினது 3 பேர். எம்ஜிஆர், நெடுஞ்செழியன் மற்றும் கலைஞர். ஆனா அண்ணா அவர்கள் எனக்கு அப்புறம் தலைவர் நெடுஞ்செழியன் தான் நினைச்சாரு. அண்ணா அவர்கள் இறந்தாரு. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் நெடுஞ்செழியன் தான் சீஃப் மினிஸ்டர் வருவான்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது கலைஞர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அதுக்கு காரணம் எம்ஜிஆர் சப்போர்ட்ல கலைஞர் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. செமையா இருக்குல்ல? அதுவும் டிஎம்கேல. அப்புறம் டிஎம்கேல ஏதோ ஊழல் பிரச்சனை. அந்த டைம்ல டிஎம்கேல எல்லாரும் எம்ஜிஆருக்கு மக்களை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு ப்ராப்ளம் ஆச்சு. எம்ஜிஆர் டிஎம்கே மக்கள் கிட்ட தப்பா சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏகப்பட்ட பிரச்சனை ஆரம்பமாச்சு. அதனால எல்லாரும் ஒரு மனதா டிஎம்கேல எம்ஜிஆரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா அதே வருஷத்துல அதிமுக ஆரம்பிச்சாரு. ஆட்சியும் பிடிச்சாரு எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு லீடர்ஷிப்ல ஒரு பெரிய வேக்கம். ஆனா ஜெயலலிதா அதை ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். எம்ஜிஆரோட மனைவி சிஎம் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கட்சி விட்டு வெளியே போனாங்க. ஜானகி ராஜினாமா செஞ்ச பிறகு தலைமை பொறுப்பு ஜெயலலிதாக்கு. இப்படி அதிமுக கீழே விழுந்த போதெல்லாம் ஒரு தலைவர் தாங்கி பிடிச்சு மேல வந்துச்சு. ஆனா இப்ப ஒரு பெரிய கேள்வி. ஒரு கட்சி தன் நிறுவனர்களின் மரியாதையை மட்டும் கொண்டு நீண்ட காலம் தங்க முடியுமா, அல்லது மாறி வரும் அரசியல் சூழலில் அதற்கு மேலும் ஏதாவது தேவையா? இதை பற்றி பார்க்கலாம். பகுதி 2. திருப்புமுனை. ஜெயலலிதாவின் மரணம். அதிமுக வீழ்ச்சிக்கு முதல் மற்றும் மிகப்பெரிய காரணம் ஜெயலலிதாவின் மரணம். டிசம்பர் 2016 ஜெயலலிதா இறந்த பிறகு கட்சியில் ஒரு பெரிய தலைமை வெற்றிடம் உருவானது. ஜெயலலிதா ஒரு தலைவர் மட்டும் கிடையாது, கட்சியின் முகமாக இருந்தார். அவரது இறப்பிற்கு பிறகு கட்சி தலைமையில் போராட்டம் தொடங்கியது. 2 தலைவர்கள் முன்னால் வந்தனர். பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி கே. பழனிசாமி இபிஎஸ். ஆனால் கட்சியை ஒன்றுபடுவதற்கு பதிலாக அவர்களின் போட்டி ஏடிஎம்கேவில் உள்பிளவுகளை ஆழப்படுத்தியதுனே சொல்லலாம். இதுக்கு நடுவில் ஓபிஎஸ் தர்மயுத்தம், சசிகலாவோட பொலிட்டிக்கல் என்ட்ரி, கூவத்தூர்ல எல்லா எம்எல்ஏவை தங்க வச்சு எம்எல்ஏ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண மாதிரி தான். சசிகலா ஒரு தடவை சீஃப் மினிஸ்டராக ஆசைப்பட்டாங்க. ஆனா விதி அவங்களை சிறையில தான் சேர்த்துச்சு. 2017 ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இடையான போராட்டம் கட்சி 2ஆக பிரித்தது மற்றும் இது அதிமுக ஒற்றுமையை முற்றிலும் பலவீனப்படுத்தியது. இங்க ஒரு கேள்வி. ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு அதிமுக வீழ்ச்சி தவிர்க்க முடியாததா? ஏடிஎம்கேக்கு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி வந்த மக்கள்
இனிமே பிஜேபிக்கு மாறிடுவாங்களா? அதிமுகவை தாண்டி பிஜேபி முன்னேறிடுமா? இரண்டாவது கட்சியா வலம் வருமா? பகுதி 3 உள் மோதல்கள் மற்றும் பிஜேபியுடன் கூட்டணி. அதிமுக வீழ்ச்சிக்கு இரண்டாவது முக்கிய காரணம் பிஜேபியுடன் கூட்டணி செஞ்சதுதான். 2019 அதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்தது. இது ஒரு பெரிய தவறான முடிவாக மாறியது. அப்பதான் தமிழ்நாட்டில் மோடிஜிக்கு பயங்கரமா எதிர்ப்பு இருந்துச்சு. கோபேக் மோடின்னு எல்லாருமே கத்துன காலம். இதன் விளைவா அதிமுக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுங்கட்சி ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு கான்பிடன்ஸா ஆட்சியை நடத்த முடியும்? எடப்பாடி நிஜமா பாவம் தாங்க. 2021 ஆட்சியும் போச்சு. 133 இடத்துல டிஎம்கே வெறும் 66 இடத்துல மட்டும்தான் அதிமுக. அலையன்ஸோட சேர்த்தா கூட 75 சீட்டு மட்டும் தான் பிடிச்சிருந்தாங்க அதிமுக. நான் சொல்றது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். அதிமுக போட்டி போட்டவங்க லோக்சபா கான்ஸ்டிடியூஷன்சில முத தடவையா ஒரு 7 இடத்துல டெபாசிட் இழந்தாங்க. இதுதான் முதல் டைம். என்னதான் அதிமுக என்னோட பார்ட்டியில 2 கோடி பேர் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு சொன்னாலும் அவங்க பார்ட்டிக்கு போல் பண்ணதை பாத்தீங்கன்னா 89 லட்சம் ஓட்டர்ஸ் மட்டும்தான் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க உறுப்பினரா இருக்கவங்க கூட அதிமுகவை நம்பல. இங்க ஒரு கேள்வி, ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி சேர்த்தது தவறான முடிவா அல்லது மாறி வரும் அரசியல ஒரு தேவையானதா? உங்கள் கருத்து என்ன? முதல் காரணம் ஜெயில தான் இறந்தது. இரண்டாவது காரணம் உள்ள பிளவுகள், சசிகலா டிராமா எல்லாமே. மூன்றாவது பிஜேபி கூட்டணி. நாலாவதா காரணம் என்னவா இருக்கும்? டிஎம்கேவோட எழுச்சி. 10 வருடங்களுக்கு மேல ஆட்சியில் இருந்த அதிமுகவை அதனோட ஆட்சி முறை, உள்ள பிரச்சனைகள், சசிகலா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைனால பலவீனமான தலைமையும் சொல்லிக்கிட்டு எதிராக மக்கள் பார்த்தனர். எடப்பாடி தலைமை சரியா இருக்கா இல்லையோ, டிஎம்கே ஒரு தலைவரே கிடையாதுன்னு பிரச்சாரம் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் டிஎம்கேல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் ரெக்ரூட் பண்ணி அவங்கள கொள்கையெல்லாம் ஃப்ரேம் பண்ண சொல்லி மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அட்வைஸ் எல்லாம் கேட்டு அது மூலியமாவும் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம் டிஎம்கே. 2021 தேர்தலில் அதிமுகக்கு வெறும் 33.29% ஓட்டுகள் மட்டுமே பெற்றது. டிஎம்கேவின் சமூக ஊடக பிரச்சாரங்கள் மற்றும் இளைஞர்களுடன் இணைந்த பிரச்சாரங்கள் அதிமுக தன் பாரம்பரிய பிரச்சார முறைகளை மிஞ்சியதுன்னே சொல்லலாம். இங்க ஒரு கேள்வி, அதிமுகவின் வீழ்ச்சி அதன் தவறுகளால் வந்ததா அல்லது டிஎம்கேவின் வலுவான எதிர்ப்பு காரணமா? உங்கள் கருத்து என்ன? பகுதி 5 இது ரொம்ப முக்கியமான பகுதி. அதிமுகவின் எதிர்காலம் மீண்டும் எழும்ப முடியுமா? இன்று அதிமுக ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறது. ஒரு காலத்துல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இன்று தன் இருப்பை காப்பாற்ற போராடுகிறது. ஒரு முக்கிய சவால்கள் இவங்களுக்கு என்னதான் இருக்கு? தலைமை பிரச்சனை, ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இடையிலான மோதல்கள் இன்னும் வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இளைஞரின் ஆதரவு இழப்பு. 2021 தேர்தலில் 18 35 வயது ஓட்டர்ஸ் 60% டிஎம்கேக்கு ஆதரவாக தான் ஓட்டளித்தனர். அது மட்டுமல்ல, இந்த டிஎம்கே கட்சியை பிடிக்காத இருக்கிறவங்க இந்த டைம் ஏடிஎம்கேக்கு போடலன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, அண்ணாமலைக்குன்னு போயிடுச்சு. ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் எல்லாமே இந்த மாதிரி பிரிஞ்சு போயிருச்சு வேற கட்சிகளுக்கு. அதிமுக கட்சி உடஞ்சிச்சு. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓட்டுகள் அவங்கள சார்ந்த ஓட்டுகளுக்கும் நிறைய பிரிஞ்சு போச்சு. ஒரு பீஸ் கமிட்டியும் ஆரம்பிச்சாங்க. எல்லாம் ஒண்ணு சேருன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம கட்சி வளரும் அப்படின்னு எடுத்துட்டு போனாங்க. அந்த ப்ரொபோசலும் எடப்பாடி தூக்கி போட்டுட்டாரு. அவரோட கண்ணியமான தீர்ப்பு, போனவர்கள் தான். இப்ப அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய சவால், நியூ என்ட்ரன்ஸ். தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர் வந்தனால ஏகப்பட்ட ஓட்டுகள் ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வரும். ஏடிஎம்கே ஓட்டு மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, டிஎம்கே இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓட்டுகள் இவருக்கு மாறத்துக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. இங்க மறுபடியும் ஒரு கேள்வி, அதிமுக அடுத்த தேர்தலில் திரும்பி வர முடியுமா அல்லது தமிழ்நாட்டின் ஒரு புதிய அரசியல் சக்தி தோன்ற வேண்டுமா? நான் என்ன கேட்கிறேன்னு புரியுதா? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அதிமுகவின் வீழ்ச்சி ஒரு அரசியல் கதை மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டின் அடையாளம், தலைமை மற்றும் மக்களின் நம்பிக்கை பற்றிய ஒரு பிரதிபலிப்பு. தமிழ்நாட்டின் அரசியல் மாறிக்கொண்டே இருக்கிறது மற்றும் வரும் வருடங்கள் அதிமுக மட்டும் கிடையாது, முழு மாநிலத்திற்கும் முக்கியமானவை. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.